அருளாளர்கள் 1000 என்கின்ற இந்த புத்தகம் 1000 சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. 1000 சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ. திருமுருகன் என்ற பூரணநந்தன். இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டிற்கு வருகிறார்கள், வரப்போகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739-739-4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723. இஸ்லாமிய பெரியவரை குருவாய் வணங்கிய கம்பளி சித்தர், இல்லை என்று சொன்னால் இல்லாமல் செய்திடும் சித்தர். கம்பளி சித்தரின் மடத்தில் தங்கிய மங்கைக்கு நடந்த கதி. புதுவைக்கு மேற்கில் தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டையின் வடக்கு பாகத்தில் அமையப் பெற்றதுதான் இந்த கம்பளி சித்தரின் மடம். சென்னையை பூர்வீகமாக கொண்டு வாழ்ந்து வந்த இவருக்கு குருவாய் வந்தவர் ஓர் இஸ்லாமிய பெரியவர் என்றால் எல்லோருக்கும் வியப்பாகத்தான் இருக்கும். நினைத்த நேரம் மறைவதும் நினைத்த இடத்தில் தோன்றுவதும் எப்போதும் சித்தர்களுக்கு கைவந்த கலையே. இவரும் அதற்கு விதிவிலக்கு அல்ல. சுவாமிகள் தேடிச் சென்று கேட்கும் இடத்தில் இல்லை என சொல்ல பயப்பட்டனர் மக்கள். இவரிடம் இல்லை என்று சொன்னால் இல்லாமல் செய்து விடுவார். இப்படித்தான் பல சமயம் பல இடங்களில் தனது சக்தியின் ஆற்றலை காட்டியுள்ளார். 1894ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமையன்று அவர் ஜலசமாதி அடைந்தார். இதனை குரு பூஜை விழாவாக ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடி வருகிறார்கள். இவரை தரிசனம் செய்தால் தீராத நோய் தீரும். அனைத்தும் அருளும் சித்தரை தரிசனம் செய்து அனைத்தும் பெறலாம். குழந்தை வரம், செல்வ வளம் பெருக நாள்தோறும் இவரை வணங்கி வந்தால் நினைத்தது நடக்கின்றது.